வடக்கு ஆண்டி மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சொல்லு. அதான் மட்டனோட எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ். மூக்குப்பொடியா? மூக்குப்பொடி போட்ட கெமிக்கல், அது போட்டா தேதி ஆயிடும். மூக்குப்பொடி கெமிக்கலா? மூக்குப்பொடி அதில் தயாரிக்கிறாங்க. கூஷல எத்தனை பேசுறியா? என்ன பேசுறேன்? கேமரா பரிசி கியூட்டா. மட்டன் எடுக்க போகிறோம். இல்லை, இந்த மாதிரி பேசினா மட்டன் எடுக்க போகிறோம். இன்னைக்கு மட்டன் ப்ளஸ் சிக்கன் செய்யலாம். சண்டே ஸ்பெஷல். சண்டே ஸ்பெஷல். இந்த லெவலுக்கு டல்லான எனர்ஜியோட பேசுகிறோமே, இன்னைக்கு சமையல் தேருமா? மேபி தேரலாம், தேராமையும் போகலாம். தேரணும். மாமா கூட நல்லா இருக்கேடா. இங்கே நல்லா இருக்குல்ல? எடுக்குது. போகலாம், வாங்க போகலாம். அம்மா 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 அம்மா. கம். மேடம், எங்க போயிட்டு இருக்கீங்க? மட்டன் வாங்கியாச்சு. இப்போ எங்க? எக்ஸ்கியூஸ் மீ, மட்டன் வாங்கியாச்சு. இப்போ எங்க? ஆடு வாங்கிட்டு கோழி வாங்கலாம், கோழி கோச்சிக்கும். கோழி வாங்க போறோம். என்னம்மா தாத்தா கூட பேச்சுவார்த்தை அனுப்பிடுங்க. இந்த தாத்தா வரப்பெல்லாம் இந்த டாக்ஸ்க்கு அவர் வாங்குற சிக்கன்ல இருந்து 2 பீஸ் போடுவாராம். அதை பற்றி தான் இவரும் கேட்டுட்டு இருந்தாரு, என்ன பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி. தக்காளி பொறுக்கும் மிஸ்ஸா வடக்கு ஆண்டி மாதிரி இருக்கு. பெங்களூரில் வெஜிடபிள்ஸ் ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். மார்க்கெட்டில் அது மாதிரி அங்கெல்லாம் போய் வாங்கினா கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேருன்றதுனால பக்கத்தில் இருக்க ஷாப்லேயே வாங்கிப்போம், மார்க்கெட்லாம் போக மாட்டோம். வாங்கின மட்டனையும் சிக்கனையும் கழுவ எடுத்து வச்சிட்டேன். இதை நல்லா கழுவும் ஆரம்பிச்சிட்டேன். 2 டைம் அலசிட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவுனாலே போதும். நான் மட்டனுக்கு சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறப்போ மட்டும் அந்த மட்டன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா மட்டும் எப்படி பண்ணாலுமே நல்லாயிருக்கும். நான் மீன் குழம்பு தான் அவ்வளோவா செஞ்சதில்லை, மற்றபடி இந்த சிக்கன் மட்டன்லாம் நல்லாவே செஞ்சுடுவேன். ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் சிக்கன் ஃப்ரை செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி கீ ரைஸ், அதுக்கு மட்டன் குழம்பு, சைட் டிஷ்க்கு பெப்பர் சிக்கன் ஃப்ரை செஞ்சேன். லிவர்லாம் கூட போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இதுவும் ஒன்றும் இது கலர் பிரிஞ்சு வந்துடுவேன். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. என்ன பொடி அது? மூக்குப்பொடி. மூக்கு பொடியா? மூக்கு பொடிலாம் சோத்துல போடக்கூடாதுங்க, இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. சொல்லு. அதான் மட்டனோட எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ். மூக்குப்பொடியா? மூக்குப்பொடி போட்ட கெமிக்கல், அது போட்டா தேதி ஆயிடும். மூக்குப்பொடி கெமிக்கலா? மூக்குப்பொடி அதில் தயாரிக்கிறாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் எப்போ ரசம் வச்சாலும் அதை கழுவுற தண்ணின்னு சொல்லி இவர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. ரசம் கொதிக்கலாம் கழுவுன தண்ணி. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. சிக்கன் என்ன பண்ண போறீங்க? சிக்கன் செய்யணும். சத்தமா இந்த அளவுக்கு சிக்கன் மேரினேட் ஆயிருக்கணும். ஐசி ஒட்டாடா. கேமரா ரெடி, ஆக்ஷன் எதுவும் கேட்க மாட்டியா? கேமரா ரெடியா, ஆக்ஷனா? மைக் வைக்கட்டா? மைக் எடுத்துனட்டா? 3 நிமிஷம் 4 நிமிஷம் வீடியோவா கூட போடலாம், தப்பு இல்லை. ஓகேவா? போடுங்க.
யூடியூப் வீடியோஸ் நம்மளது வியூஸே போல இல்லைன்னு எப்போ வீடியோ எடுக்கிறப்பவும் நான் புலம்பிட்டு இருப்பேன். அதை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தோம். என்கிட்ட இருக்க பெரிய நெகட்டிவே நான் பேசினதே திரும்ப திரும்ப பேசுவேன். நம்ம வீடியோ மட்டும் போக மாட்டேங்குது. போவோங்க, அதுவும் போவோம். பார்க்குற மக்கள்லாம் லைக்கை போட்டு 66 பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வரும். ஓகே, ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? அதை வச்சுட்டு இதை மட்டும் நல்லா கழுவிடா. இப்போல்லாம் அப்படி இல்லை, கம்மி பண்ணிட்டேன். நிறைய புலம்புறது கூட இல்லை, ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த பேசுகிறதும் இல்லை. இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் பண்ணுவேன். அதுவே நான் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா இது பண்ணிட்டு இருந்தால் எனக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதுலேருந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடணும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் பழகிருப்போம், எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தயங்குவோம். அவங்க பண்ணுறது பிடிக்காம அவங்கள பற்றி பின்னாடி பேசுகிறதுக்கு இது செட் ஆகாதுன்னு பேச்சுவார்த்தையை ஸ்டாப் பண்ணிடலாம். கை வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக கீ ரைஸ், மட்டன் குழம்பு ப்ளஸ் இது கீ ரைஸ், சிக்கன், மட்டன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குல்ஃபி சாப்பிட்டோம். எனக்கு ஐஸ்கிரீமை விட குல்ஃபி ரொம்பவே பிடிக்கும். இது டைரி டேல வாங்கின குல்ஃபி. ஆனால் அருண் ஐஸ்கிரீம் குல்ஃபி தான் சூப்பராக இருக்கும். எப்போனா பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்தால் டைரி டே குல்ஃபி வாங்கிக்கலாம். ஏன்னா 20 ரூபாயிலே கிடச்சிடும். அப்படியே ஈவினிங் சின்னதாக ஒரு வாக் போயிட்டு ஈவினிங் சன்செட்டை ரசிச்சுட்டு இருந்தோம். பின்னாடி நல்லா இருக்கு பாரு, சூப்பரா இல்ல வியூ. பின்னாடி பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு. செல்ஃபி எடுத்தா சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இப்படி இன்னும் எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாரு. அந்த சைடு சூப்பரா இருக்கு. அந்த சைடு ஃபுல் லைட்ல போனோட சாட்சி பிடிக்கூடாது, தப்பு. அந்த நிலாவி எடுப்பப்போ அப்படியே அப்பெல்லாம் காட்டக்கூடாது, தவறு. எங்க